السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهزي إليك بجذع النخلة تساقط عليك رطبا جنيا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சரதார் ஆலம் ஷஃபீஉல் முஹ்திபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமா. கிருபையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாளை நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பினுடைய மாதத்தினுடைய காலங்களில் நிறைய விஷயங்களை நாம் நினைவு கூறுகின்றோம். அதை ஆண்டு முழுவதும் அல்லாஹ்வினுடைய பயபக்தியை முன்வைத்து அந்த நல்ல அமல்களை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் சில விஷயங்களை நாம் நினைவு கூறுகின்றோம், அந்த நோன்போடு அதை நாம் மறந்து விடுகின்றோம். குர்ஆன் அதிகம் ஓத வேண்டும் என்கின்ற ஆர்வம் நோன்பினுடைய காலங்களில் நமக்கு வருகின்றது. குர்ஆனை நாம் அதிகம் ஓதுகின்றோம். ஆனால் அந்த நோன்பினுடைய மாதம் முடிந்து விடுவேயானால் குர்ஆனுக்கும் நமக்கும் உண்டான அந்த தொடர்பை நாம் தூரப்படுத்தி விடுகின்றோம். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் நோன்பு வந்துவிட்டாலே பேரித்த பழத்தினுடைய ரகங்களும் அதனுடைய சுவைகளும் வாடைகளையும் அதிகமாக நாம் நினைத்து பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இந்த பேரித்தம்பழம் நோன்பினுடைய காலங்களில் மாத்திரம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவா, அல்லது நோன்பு அல்லாத காலங்களில் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாத ஒரு உணவா என்பதை நாம் ஒரு பக்கம் சிந்தித்து பார்த்து, நோன்பினுடைய காலங்களில் பேரித்தம்பழத்தினுடைய அந்த உணவோடு நம்முடைய தொடர்பை நாம் எவ்வளவு நெருக்கமாக வைத்துக் கொள்ளுகின்றோமோ அதை ஆண்டு முழுவதும் நமக்குண்டான ஒரு ஹலாலான ஒரு உணவாக அனுதினமும் அதை நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பேரித்தம்பழத்தை குறித்து நீங்கள் அல் குர்ஆன் ஷரீஃபில் தேடி பார்ப்பீர்களானால் ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அதை குறித்து அல்லாஹ் அதனுடைய பலனை, அதனுடைய மரத்தை, அதனுடைய தன்மைகளை குறித்து அல்லாஹ் பேசுகின்றார். ஹதீஸுகளை நீங்கள் தேடி பார்ப்பீர்களானால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்தை குறித்து ஏராளமான ஹதீஸுகளில் ஏராளமான இடங்களில் அதை குறித்து சஹாபாக்களுக்கு அதனுடைய பலாபலன்களை, அதனுடைய மருத்துவ குணத்தை, அதனுடைய யதார்த்தமான உண்மைகளை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் விளக்கி தந்திருக்கிறார்கள். இந்த பேரித்தம்பழத்தை குறித்து அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய
ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறை நபியை நீங்கள் நினைவு கூர்ந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். அந்த வரலாறை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்ற பொழுது ஒரு ஆணினுடைய தொடர்பில் அவர்களுக்கு நாம் குழந்தையை நாம் கொடுத்தோம். அந்த குழந்தையை அவர்களுக்கு நாம் கொடுத்ததற்கு பின்னால் அவர்கள் தன்னந்தனியே ஒரு பேரித்த பழத்தினுடைய நெடுக்கு அருகாமையில் அவர்கள் வந்தார்கள். அவர்களை குறித்து அவர்களை பார்த்து நாம் சொன்னோம் என்று அந்த வரலாறு இந்த பேரித்த பழத்தினுடைய மரத்தை குறித்து எல்லாம் அவர்களுக்கு அதனுடைய பலனை குறிப்பிட்டு சொல்லுவார். وَهُزِّي إِلَيْكِ بِجِذْعِ النَّخْلَةِ تُسَاقِطُ عَلَيْكِ رُطَبًا جَنِيًّا. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பேரித்த பழத்தினுடைய மரக்கிளையை உங்களின் பக்கமாக நீங்கள் எடுத்து அதை நீங்கள் ஒழுக்குங்கள். அதை நீங்கள் ஒழுக்கியதற்கு பின்னால் அதிலிருந்து பழங்கள், மிருதுவான பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான். அவர்கள் தங்களுடைய குழந்தையை பிரசவித்திருக்கிற அந்த காலங்களில் பேரித்த பழத்துக்கு அருகாமையில், மரத்திற்கு அருகாமையில் வந்தார்கள். அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தான். அவர்கள் அந்த மரத்தை எடுத்தார்கள். கனிவான பழங்கள், கனிந்த பழங்கள் அவர்களுக்கு அருகாமையில் வந்தது. அவர்கள் சாப்பிட்டார்கள் என்கின்ற ஒரு வரலாறை அல்லாஹ் பேசுகின்றார். அதனால் தான் குழந்தை உண்டாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பேரீச்ச பழங்களை கொடுப்பது முதன்மையான ஒரு மருத்துவ பராமரிப்பு. அதிலும் குறிப்பாக காய்ந்தது அல்லாத ஈரமான பழங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ருத்தபன் ஜனியா என்கிற அந்த வார்த்தை நமக்கு குர்ஆனினுடைய வசனம் நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்பிசுன் நிஸாஅ ஃபஅத்இமன் நிஸாஅ, உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் பேரித்த பழங்களை கொடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். ஆக குழந்தை உண்டாகி இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, அல்லாத காலங்களாக இருந்தாலும் சரி, பேரித்த பழத்தை முதன்மையான ஒரு மருந்தாக, ஒரு உணவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறில் இருந்து ஒரு படிப்பினையாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு தெளிவாக பதிவு செய்து எடுத்து சொல்லுகின்றார். குர்ஆன் ஷரீஃபிலே 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இதை குறித்து அல்லாஹ் பேசுகின்றார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசுவான். 14வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனம், உமின் சமராத்தின் நகீலி வல்லஅனாவி தத்தகீதுன மின்ஹு சக்கரம் வ ரிஸ்கன் ஹஸனா. அல்லாஹ் மிக அழகாக சொல்லுகின்றான், உங்களுக்கு பேரீச்சை மரம், திராட்சை மரத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு மதுவை தந்தார். ஒரு ரிஸ்கன் ஹஸனா, அழகிய ஆரோக்கியமான உணவை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். ஒரு ரிஸ்கன் ஹஸனா, அழகிய ஆரோக்கியமான உணவை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு படிப்பினைக்குரியவர்களுக்கு இந்த அத்தாட்சிகள், படிப்பினைகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இப்படி அல் குர்ஆன் ஷரீஃபிலே 20க்கும் மேற்பட்ட அந்த இடங்களில் பேரித்த பழத்தை குறித்தும் அதனுடைய தன்மைகளை குறித்தும் அதனுடைய பலன்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்றார். தம்ரு என்று சொன்னால் பேரித்த பழம், நஹ்லத் என்று சொன்னால் அந்த பேரித்த பழத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த மரத்திற்கு சொல்லப்படுகின்றது. ருத்தபு என்று சொன்னால் காயாத, உலர்ந்து லேசாக உலர்ந்து இருக்கக்கூடிய ஈரமான பழத்திற்கு பெயர் சொல்லப்படுகின்றது. அதே போன்று காய்ந்த பழத்திற்கு ஒரு பெயர் சொல்லப்படுகின்றது. இப்படி பேரித்த பழத்தினுடைய எந்த பொருள்களும் வீணாகுவதில்லை. எந்த அதில் இருக்கக்கூடிய பாளைகளாக இருந்தாலும், மரமாக இருந்தாலும், அந்த பேரித்த பழத்தினுடைய அடிக்குருத்தாக இருந்தாலும் எந்த பொருளும் அது வீணாக்குவதில்லை. அதனால் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வந்தியில் நபி அவர்களுக்கு அந்த பேரித்த பழத்தினுடைய முதல் காய்ச்சலை கொண்டு வந்து நபி அவர்களிடத்திலே கொடுக்கின்ற பொழுது, இதா ஜாஹு அவ்வலு தம்ரி ஜாஹு பிஹி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய தோட்டங்களில் அந்த பேரித்த பழத்தினுடைய முதல் மகசூலில் இருந்து முதல் கொத்தை, முதல் பழத்தை நபி அவர்கள் சமூகத்திற்கு சஹாபாக்கள் கொண்டு வருவார்கள். சஹாபாக்கள் கொண்டு வந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சபரினா வ பாரிக் லனா ஃபீ மதீனதி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பேரித்த பழத்தை நபி அவர்கள் கையிலே வாங்கிக் கொண்டு, எங்களுடைய பழங்கள் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, இந்த தாங்கி நிற்கக்கூடிய இந்த ஊருக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நபி அவர்கள் அதை முன்வைத்து துஆ செய்பவர்களாக இருந்தார்கள் என்பதையும் ஹஜ்ரத் அபூ
ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். அதனுடைய மகத்துவ குணம் நம்மோடு நின்றுவிடக் கூடாது. நம்முடைய வாரிசுகளுக்கு அதனுடைய பலன்களை நாம் அதிகம் நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பிறந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு சஹாபாக்கள் பெற்றோர்கள் வருவார்களேயானால் அந்த குழந்தையை வாங்கிக் கொண்டு வடியிலே வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈரமாக இருக்கக்கூடிய அந்த பேரித்த வடத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுப்பார்கள், தங்களுடைய வாயிலே வைத்து வெல்லுவார்கள். அதை வென்றதற்கு பின்னால் குழந்தைகளுடைய நாக்கில் அதை தடவுவார்கள். அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்பவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களில் ஏராளமான விஷயங்களை இந்த பேரித்தம் கொடுத்த செய்திகள் நமக்கு வருகின்ற பொழுது, குழந்தைகளுக்குண்டான ஒரு முதல் உணவாக பேரித்த பழத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய வாய்களில் வைத்து அதை குறித்து நபி அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ஹதீஸ்களையும் நாம் காணப்பெறுகின்றோம். இது நோன்பில் மாத்திரம் நினைவு கூறக்கூடிய ஒரு பொருள் அல்ல. நோன்பிலே மாத்திரம் நோன்பு திறக்கின்ற பொழுது நீங்கள் பேரித்த பழத்தை கொண்டு நோன்பு திறந்து கொள்ளுங்கள், இல்லம் அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் தண்ணீரை கொண்டு நீங்கள் நோன்பு திறந்து கொள்ளுங்கள் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி நோன்பிலே மாத்திரம் நம்ம கையில் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அதிலும் குறிப்பாக நாமும் அதிகம் அதிலிருந்து பலன்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு முதல் உணவாக பேரீச்ச பழத்தினுடைய தன்மைகளை அதனுடைய பலன்களை நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீச்ச பழத்தை குறித்து பேசுகின்ற பொழுது அனாதியாக ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களே நபி அவர்களிடத்தில் பேரீச்ச பழத்தை குறித்து கேட்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏராளமான விளக்கத்தை முன்வைத்து பேசுகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கும் அதற்குண்டான விளக்கத்தை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அர்-ராசிகாத்து ஃபில் வஹலி அல்-முத்அமாத்து ஃபில் மஹல்லி. சகதியிலே ஊண்டி கிடைத்து விளைக்கக்கூடிய அந்த பழம், சகதியிலே ஊண்டி விளைத்து கிடைக்கக்கூடிய அந்த பழம் உயர்வான மஹல்களில் மாளிகைகளில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழமாக அது இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அதை குறித்து கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு இவ்வாறு விளக்கம் தந்தார். பேரித்த பழத்தினுடைய அது விளையக்கூடிய அந்த இடங்களை பார்க்கின்ற பொழுது சேரும் சகதியுமாக தெரியலாம். அதனுடைய அடிப்பகுதி பூமியினுடைய உள்வாங்கி எல்லா பகுதிக்கும் சென்று அது எல்லா மக்களுக்கும் அதை விளைவிக்கக்கூடிய ஒரு பழமாக வருகின்றது. ஆனால் அந்த பழத்தை மரத்திலிருந்து பறித்ததற்கு பின்னால் அதை சாப்பிடக்கூடிய இடங்களாக மாடங்களையும் மாளிகைகளையும் தயார் செய்து வைத்துக் கொண்டு தங்களுக்கு முன்னால் ரிஸ்கன் ஹஸனா சிறந்த உணவாக அதை சாப்பிடக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு மீண்டும் இவ்வாறு சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த விதத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த விதத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டார்கள். களிமண்ணால் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அது அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய வாரிசுகள் பூமியிலே எவ்வளவு அவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், எவ்வளவு அவர்கள் போற்றப்படுகின்றார்கள். அறிவால், ஆற்றலால், எழுத்தால், பேச்சால், சிந்தனை திறனால் அவர்களுடைய எல்லா செயல்களாலும் மனிதர்கள் இந்த உலகத்தில் மதிக்கப்படுகின்றார்களே. களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை தருகின்றானோ அதே போன்றுதான் களிமண்ணிலிருந்து உருவாகி வரக்கூடிய அந்த பேரித்த பழத்திற்கு அல்லாஹ் உயர்வான கண்ணியத்தை தந்திருக்கின்றான். அதனால் அதற்கு நீங்கள் தர வேண்டிய அந்த கண்ணியத்தை நீங்கள் தாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு இவ்வாறு பதில் சொன்னார். பேரித்த பழத்தை சாப்பிடுவதற்கும் சில முறைகளை நபியவர்கள் கற்றுத் தந்தார்கள். நாமெல்லாம் பேரித்த பழங்களை பார்ப்போம், அதை எடுத்து நாம் அதனுடைய கொட்டைகளை நீக்கி நாம் சாப்பிட்டு விடுவோம். அன்றாடம் நாம் செய்யக்கூடிய உணவு. இந்த பேரித்த பழம் சம்பந்தமாக ஹதீஸ்களை நீங்கள் தேடி பார்ப்பீர்களேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலாதியான விஷயங்களை சஹாபாக்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். நபி அவர்களுடைய அந்த உணவு முறை இருக்கின்றது, அதை குறித்து நாம் தேடி பார்த்து சாப்பிட வேண்டும். நபி அவர்களுடைய அந்த உணவு முறை அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். ஏராளமான விஷயங்களை நபி அவர்கள்
ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்த பழத்தினுடைய செங்காய்களை எப்படி சாப்பிடுவார்கள் என்று சொன்னால், அதனோடு பேரித்த பழத்தோடு சேர்ந்து வெள்ளரிக்காயை சேர்த்து நபி அவர்கள் சாப்பிடக்கூடியவர்களாக நான் பார்த்தேன், நான் கண்டேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். வெள்ளரிக்காய் என்பதும் நபி அவர்களுக்கு பிரியமான ஒரு உணவு, சுரைக்காய் என்பதும் நபி அவர்களுக்கு பிரியமான ஒரு உணவு. ஆனால் இந்த பேரித்த பழத்தினுடைய செங்காயோடு சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளரிக்காயையும் சேர்த்து சாப்பிட்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு பலன் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும். அதை குறித்து அதற்குண்டான ஹதீஸ்களை நாம் தேடி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்த பழத்தை சாப்பிடுகின்ற பொழுது வெள்ளரிக்காயை சேர்த்து சாப்பிட்ட இந்த ஹதீஸ் நமக்கு காண கிடைக்கின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய தாய் என்னை திருமணம் செய்து என்னுடைய தாய் எனக்கு திருமணம் செய்து வைத்து என்னை அவர்களுடைய நபியவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது நான் உடல் பலவீனமான ஒரு பெண்ணாக நான் இருந்தேன். உடல் பலவீனமான ஒரு பெண்ணாக, இளைத்த ஒரு பெண்ணாக நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய தாய் எனக்கு எத்தனையோ வைத்தியங்களை செய்தார்கள், எத்தனையோ மருத்துவ முறைகளை எனக்கு செய்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க இந்த பேரித்த பழத்தை வெள்ளரிக்காயோடு சேர்த்து சாப்பிட வேண்டும் என்று என்னுடைய தாய் எனக்கு பணித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு உணவை எனக்கு தயார் செய்து கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், திருமணம் செய்து நான் என்னை அனுப்பி வைக்கின்ற பொழுது நான் உடல் இழைத்த ஒரு பெண்ணாக, பலவீனமான ஒரு பெண்ணாக, உடல் சதையில்லாத ஒரு பெண்ணாக நான் இருந்தேன். எனக்குண்டான பலம் எனக்கு வேண்டும். நான் உடல் இழைத்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது. என்னுடைய தாய் எனக்கு எத்தனையோ மருத்துவ முறைகளை செய்தார்கள், மருத்துவ விஷயங்களை எனக்கு எடுத்து செய்தார்கள். எதுவும் எனக்கு பலன் தரவில்லை. ஆனால் இந்த வெள்ளரிக்காயோடு பேரிச்ச பழத்தினுடைய செங்காயை சார சேர்த்து எனக்கு ஒரு உணவு தயார் செய்து கொடுத்தார்கள். அந்த உணவை நான் சாப்பிட்ட சில நாட்களிலேயே உடல் பருமனை நான் அடைந்தேன், ஒரு உடல் பலத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை நான் அடைந்து கொண்டேன் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். அவர் பேரித்த பழத்தை சாப்பிடுவதற்கும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். ஒரு தடவை எப்படி சாப்பிட்டு பார்க்கலாமே. வெள்ளரிக்காய் ஒரு ஆகாத ஒரு பொருள் அல்ல, வெள்ளரிக்காய் வந்து விஷம் அல்ல. இந்த பேரித்த பழத்தினுடைய செங்காயோடு சேர்த்து நம்முடைய உடலுக்கு தகுந்தவாறு ஒரு சின்ன அளவாவது நாம் சாப்பிட்டு பார்க்கலாமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நடைமுறைப்படுத்தி ஒரு நன்மை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனுடைய பலனையும் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரிச்ச பழத்தினுடைய விஷயங்களில் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அதை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள், மரங்களிலே இன்னமின ஷஜரி லமா பரக்கத்துஹு கபரக்கத்தில் முஸ்லிம். நபி அவர்கள் பேரிச்ச பழத்தை சஹாபாக்களுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது முஸ்லிமினுடைய பரக்கத்தை போன்று, ஒரு முஸ்லிமுக்கு இருக்கின்ற பரக்கத்தை போன்று நபி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இன்னும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து அமர்ந்திருந்தோம். அப்படி நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது நபி அவர்களிடத்தில் பேரித்த பழத்தினுடைய அந்த குருத்து கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. பேரித்த பழத்தினுடைய அந்த குருத்து கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்த மாத்திரத்தில் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், மரங்களிலே ஒரு மரம் உண்டு, மரங்களிலே ஒரு மரம் உண்டு. அந்த மரம் முஸ்லிமிற்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தை வைத்திருக்கின்றானோ அதை போன்று பரக்கத்தை பெற்ற ஒரு மரமாக இந்த மரம் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது சஹாபாக்களை நாங்கள் ஒருவரை பார்த்து கொண்டு இது இந்த மரமாகத்தான் இருக்கும் என்று சொன்ன பொழுது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை முன்வைத்து சொன்னார்கள், நான் அல்லாஹ்வினுடைய தூதனாக நான் இருக்கின்றேன், அது பேரிச்ச மரம் தான், அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். சஹாபாக்கள் நபி அவர்களுடைய சொற்களை நடைமுறைப்படுத்துவதிலே அந்த அளவிற்கு நபி அவர்கள் சஹாபாக்கள் கவனமாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருந்த அந்த காலங்களில் எல்லாம் நபி அவர்கள் பேரிச்ச
பழத்தை தங்களுடைய உணவினுடைய முதல் உணவாக நபி அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதை நான் பார்க்கிறேன். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஹஜ்ரத் அபூ உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள், நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்லத்திற்கு 7 நாட்கள் விருந்தாளியாக நான் சென்றேன். 7 நாட்கள் நான் விருந்தாளியாக நான் சென்றேன். நான் 7 நாட்கள் இரவில் தங்கி இருக்கின்ற பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய குடும்பத்தார்களை முறை வைத்து தொழச் செய்பவர்களாக இருந்தார்கள். அவர்களும் எழுந்து தொழுபவர்களாக இருந்தார்கள். அப்படி இரவினுடைய கடைசி நேரத்தில் நானும் அவர்களும் அமர்ந்திருந்த பொழுது நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று என்னிடத்திலே கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீச்ச பழங்களை சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கின்ற பொழுது எனக்கு நபி அவர்கள் 7 பழங்களை தந்தார்கள். அந்த 7 பழங்களை சாப்பிட வேண்டும் என்பதை எனக்கு நபி அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு இவ்வாறு சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் அபூ உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வரலாறை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வால் நமக்கு ஹலாலாக்கி தரப்பட்டிருக்கின்ற ஏராளமான உணவுகளில் இந்த பேரித்தம்பழம் என்பதும் உயர்ந்த ஒரு உணவாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ஆனால் அதிலும் கூட நாம் அளவை மிஞ்சிவிடக் கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்று சொல்லுவார்கள். பேரித்தம்பழம் தானே, ஹலால் தானே, ருசியான உணவு தானே என்று நாம் அதிகமாக நாம் எடுத்துக் கொள்ளக் கூடாது. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நமக்கு ஏராளமான விஷயங்களை நமக்கு முன்வைத்து சொல்லி காட்டுவார். உம்மு மன்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உம்மு மன்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். நான் அந்த நேரத்தில் பலவீனமான ஒரு மனிதனாக நான் இருந்தேன். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு முன்னால் பேரித்தம்பழம் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. நான் பேரித்தம்பழங்களை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன். நான் சாப்பிட்டுக் கொண்டே வந்தேன். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அலி அவர்களே, இதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் நோயால் பலவீனமானவர்களாக இருக்கின்றீர்கள். இதில் நீங்கள் அளவுக்கு மீறி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நபி அவர்கள் என்னை பார்த்து சொல்லியதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு உள்ளே சென்றார்கள். வாகி அரிசியிலே ஒரு கஞ்சியை கொண்டு வந்து வைத்த பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடல் பலவீனத்திற்கு தகுந்தவாறு பேரித்தம்பழத்தை இதோடு நீங்கள் நிறுத்திக் கொண்டு இந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். இதில் அல்லாஹ் உங்களுக்கு நோய் நிவாரணத்தை வைத்திருக்கின்றான் என்று நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். இந்த வகையிலே அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த ஆரோக்கியமான உணவினுடைய வகைகளில் பேரித்தம்பழம் என்பதும் ஒரு அபரிமிதமான ஒரு உணவாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதனுடைய வகைகள் குறித்து ஏராளமாக சொல்லப்படுகின்றன. பேரித்தம்பழத்தினுடைய வகைகள் குறித்து நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். ஒரு 36 வகைகள், குறிப்பிட்ட சில வகைகள் சொல்லப்படுகின்றது. அதற்கு மேலான ஏராளமான வகைகள் உண்டு. அஜுவா என்றும் ஆபந்தி என்றும் இன்னும் பல பெயர்கள், அதற்கு 36 பெயர்கள் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு வகைகளிலும் அல்லாஹ் அதில் ஒவ்வொரு மருத்துவ குணத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு வகைகளிலும் அந்த பேரித்தம்பழத்தினுடைய ஒவ்வொரு வகைகளிலும் ஏராளமான மருத்துவ குணங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இவ்வாறு சொல்லுவார்கள், எந்த ஒரு வீட்டில் பேரிச்சம்பழம் இல்லையோ அவர்கள் பசியோடு இருப்பார். ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது 2 கருப்பு நிறத்தினுடைய உணவை கொண்டு நாங்கள் நிம்மதி பெற்றுக் கொண்டிருந்தோம். ஒன்று பேரிச்சம்பழம், இன்னொன்று தண்ணீர். அப்படிப்பட்ட நிலையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டும் பிரிந்தார்கள் என்று சொல்லுகின்ற ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு வீட்டில் பேரிச்சம்பழம் இல்லையோ அந்த வீட்டுடையவர்கள் பசியோடு இருப்பார்கள் என்கிற ஒரு ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுவார்களே. ஆனால் இத்தனையோ உணவுகளை தேடி தேடி பார்த்து உண்ணுகின்ற நாம், இத்தனையோ உணவுகளை, ருசியுள்ள உணவுகளை, சூடாக இருக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி நாம் புசிக்கின்ற நாம் இந்த பேரித்தம்பழத்தினுடைய உணவை நம்முடைய உணவுகளுடைய முதன்மையான ஒரு உணவாக நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய வாரிசுகளை வலிமையான வாரிசுகளாக இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்ல வேண்டுமையானால், நம்முடைய வாரிசுகளை வலிமையான வாரிசுகளாக இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்ல வேண்டுமையானால்
அவர்களுக்கு எத்தனையோ உணவுகளை காட்டி கொடுக்கக்கூடிய நாம் இந்த பேரித்த பழத்தை முதல் உணவாக அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. பேரிச்ச பழத்தினுடைய வகைகளிலே அஜ்வா என்ற ஒரு பேரிச்ச பழம் உண்டு. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை அதை குறித்து மருத்துவ குணங்களை ஹதீஸுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அந்த வகையிலே நாம் உணவை தேடி பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த காலங்களில் நம்முடைய உணவோடு இந்த பேரிச்ச பழத்தை நோன்பினுடைய காலத்தோடு நாம் மறந்து விடாமல் எல்லா காலங்களிலும் நமக்குண்டான உணவாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை நேரத்தினுடைய முதல் உணவாக ஒரு 3 பேரித்த பழம் அல்லது ஒரு 7 பேரித்த பழம் அன்றாடம் அதை நாம் சாப்பிட்டு பழக்கப்படுத்தி நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற நன்மக்களால் அல்லாஹ் நம்மை மாற்றி விடுகின்றான் என்பதை ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வால் இதுவெல்லாம் ஹலாலான உணவு என்று ஆரோக்கியமான உணவு என்று குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தானோ ஹதீஸுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி சொன்னார்களோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இது உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நோயில்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆகிரத்தினுடைய அனைத்து அடாவுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.